இன்னொன்று, மனிதர்கள் செயற்கையாக தான் வாழ்கிறோம். இயற்கையாக வாழ்ந்தால் மனிதன் அதை அழிச்சிடும். இப்போ பெரிய பிலாசபர்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறவங்களாம், இல்லை நீங்கள் வந்து இயற்கையாக வாழல, மனிதர்கள் செயற்கையாக வாழ்றதுனால செத்து போயிடாங்க. அன்னைக்கு என்ன ஜனத்தொகை இருந்தது உலகம் கூட? இன்னைக்கு என்ன ஜனத்தொகை இருக்குது? அன்னைக்கு எப்படி வாழ்க்கை வசதி இருந்தது? இன்னைக்கு எப்படி வாழ்க்கை வசதி இருக்குது? இயற்கையாக வாழ்ந்தா வருமா? ஒரு புளி அடிச்சுட்டு போயிடுவாங்களே. ஒரு நெல் அப்படியே நீங்கள் சாப்பிட முடியுமா? நெல்லாம் விளையுது. நெல் எடுக்கிறீங்க, நீங்கள் குத்தி அதை ஆக்கி அரிச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லையா? தண்ணியில், காற்றுல, நெருப்பில் இவ்வளவு வேவுது. முதல்ல தண்ணியில் என்ன பண்ணுறீங்க, அதை ஊற வைக்கிறீங்க, அதை தூத்துறீங்க, அதை இடிக்கிறீங்க, அரிசியோட அப்புறம் அரிசி ஆக்குறீங்க, அதை வந்து அப்புறம் சமைச்சு சாப்பிட்றீங்க இல்லையா? அப்போ நீர், நெருப்பு, காற்று மூணுலேயும் அது வெளியில் வருது. அப்போ அது இயற்கையாக நீங்கள் சாப்பிட்றீங்க, செயற்கையாக தானே சாப்பிட்றீங்க. இயற்கையான நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஒரு பழத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறைஞ்சபட்சம் கழுவிட்டு தானே சாப்பிட்றீங்க.